யூடியூப்ல ஒரு மௌலவியுடைய பயானை கேட்டேன். அந்த மௌலவி சொன்னாரு, நான் பொள்ளாச்சியில பிசினஸ் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு ட்ரெயின்ல சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தேன். இப்ப வந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க வந்து முடியாம உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க எந்த பர்த்மா? நீங்க நான் மேல. இப்ப நான் சொன்னேன், அப்படியா பரவாயில்ல, நான் எனக்கு கீழே தான் படுத்து, நீங்க கீழே படுத்துக்கிறீங்க, நான் மேல படுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல டிடிஆர் வந்தாரு. வந்து டிக்கெட்டை பார்த்தா அந்த அம்மாவுடைய டிக்கெட் வந்து 3rd கிளாஸ். அந்த சீட்ல அங்கே இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, 3rd கிளாஸ். அம்மா நீங்க இங்க இருக்க கூட 3rd கிளாஸ் போகணும். அப்ப அந்த அம்மா அந்த ஆலிம்கிட்ட எதுவுமே சொல்லாம போறதுக்கு வேண்டி இருக்கும் பொழுது அந்த ஆலிமே சொன்னாரு, பரவாயில்ல இருங்க, நான் போய்க்கிறேன் உங்க சீட்டுக்கு, நீங்க இங்கே இருக்குன்னு சொல்லி அப்படின்னு போயிட்டாங்க. இவங்க 3rd கிளாஸ் போயிட்டாங்க. அங்க போனா ஒரே கச்சா முச்சான் இருக்கு. சைத்தானுடைய ஊசலாட்ட விட்டத்துல அங்க என்ன விட்டு கொடுத்தான்னு தெரியல. எங்க பாட்டுலாம் சைத்தான் போட்டான். இருந்தாலும் பொறுமையா இருந்துட்டேன், ஒரு உதவிதான் இதுன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் காலையில கரெக்டா 11 மணிக்கு எனக்கு போன் போட்டாங்க. சார், நான் வந்து புதுக்கோட்டையோட டெப்டி கலெக்டரு. 2 வருஷமா முஸ்லீம் ஃபேமிலி அவங்களுடைய வீட்டு பட்டாவுக்காக கையெழுத்து வந்து என்கிட்ட வருவாங்க. ஏதாவது காரணத்தை அடைச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவி, நான் இன்னைக்கு அவங்களுக்கு கையெழுத்து போட்டு செலக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஃபேமிலி என்னை பார்த்து நன்றின்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நேற்று உங்களை மாதிரி ஒரு விஷயம் அவர் ஒரு குரு மாதிரி இருக்கிறாரு, ட்ரெயின்ல எனக்கு உதவி செஞ்சாரு, அவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க என்பதாக அந்த டெப்டி கலெக்டர் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த ஓர்வி சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட உலகத்துல நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அப்ப இந்த மௌலவி அந்த அம்மாவுக்கு செய்த உதவி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். புதுக்கோட்டையில எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஃபேமிலிக்கு அங்க உதவி செய்யறாங்க. இப்ப நம்ம எந்த அளவுக்கு நன்மைகள் நம்ம மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மௌலவி புதுக்கோட்டை சார்ந்த இடங்கள்ல எல்லாம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி கிட்டத்தட்ட 2800 ஏழை குடும்பங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இந்த 2800 குடும்பங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். அதே மாதிரி எந்த மௌலவியின் காரணமாக அந்த டெப்டி கலெக்டர் கையெழுத்து போட்டாங்களோ அதற்கு காரணமாக இருந்த மௌலவி தான் ஹசரத் சலீம் ஹரீரி ஹசரத் அவங்க. மாஷா அல்லாஹ். இப்ப அடுத்து அவங்க பேச இருக்கிறாங்க. இவங்க ஜாமியா இல்மியா அப்படிங்கிற மதரசாவுடைய ஸ்தாபகர். இவங்க ஆரணியில மிக சிறப்பான முறையில் உலக கல்வியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹசரத்துடைய மதரசாவுல தான் என்னுடைய 2வது மகனாரை 3வது மகனை படிக்க வச்சிருக்கிறோம். அங்க ஹாஃபில் ஆகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்கும் என்ற தலைப்பின் கீழ் மௌலானா நவீன காலத்தின் பேராளத்திற்கு என்ற தலைப்பின் கீழ் மௌலானா டாக்டர் கலீல் அஹ்மத் முனீரி எம்ஏ எம்பில் அவர்கள் பேசுவார். بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும் போது நன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும்.
இந்த உலகத்தை பிரியும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு சமூகத்துல மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. எல்லா மஹல்லாக்கள்லையும், எல்லா ஊர்கள்லையும், எல்லா மாவட்டங்கள்லையும், தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சமூகத்துல மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. எல்லா மக்களுமே இன்னைக்கு சமூகத்தினுடைய கவலை, சமூகத்தினுடைய விழிப்புணர்வு வளர்ச்சிக்காக வேண்டி தன்னுடைய நேரம் காலங்களை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பெண்கள், ஆண்கள், பிசினஸ் மேன், கல்வியாளர்கள், உலமாக்கள், சமூக பொறுப்புதாரிகள், இப்படி எல்லாருமே சமூகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி, சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை பத்தி பெரும் கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கிறார். ஆனா இந்த கவலையில் விழிப்புணர்வு மட்டும் போதுமான பத்தாது. மாறாக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். ஒரு சக்சஸ்ஃபுல் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும், ஒரு வலிமையான கம்யூனிட்டி கட்டமைக்கப்படணும்னா அது ஒரு நாள்லயே ஒரு வருடத்திலே முடியாது. மாஷா அல்லாஹ், ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்புகளை உணர்ந்த மக்களாக நாங்க மாறும் போதுதான் சமூக எழுச்சிய, சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். இன்னைக்கு காலகட்டத்துல சமூகத்தை வலுப்படுத்தணுங்கிற ஆசை, ஆர்வம் எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படி செய்யணும்? இதை செய்யறதுக்கு முன்பதாக சமூக வளர்ச்சி, சமூக கட்டமைப்பை நோக்கி உருவாக்கணும் அப்படின்னா, இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேற்று உருவான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சொசைட்டி நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய சமுதாயம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் ஏன் பலகீனம் அடைஞ்சிட்டோம்? நம்ம ஏன் ஒரு பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம்? இந்த சமூக வளர்ச்சியின் பாதையில சமூகத்தை கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகணும், பெண்களை, குழந்தைகளை வலிமையானவர்களாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? நவீன கால சமுதாயம், ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம தெரிஞ்சுக்கா மட்டும்தான் அதற்கேற்ற சொல்யூஷனை கொடுக்க முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிரச்சனைகளை பேசாது, இது தீர்வுகளை நோக்கி நகர்த்தக்கூடிய மார்க்கம். கியாமத் வரையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இறுக்கங்களும் புதிதான கிடையாது, இது காலங்காலமாக இருந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல நாம என்ன செய்யணும், நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன, நாம அதுல இருந்து சமூகத்தை விடுபடுத்துறதுக்கு, பெண்களை, குழந்தைகளை, வாலிபர்களை மீட்டெடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், ஒவ்வொரு வீடுகள்லையும் என்ன செய்யணும், ஒவ்வொரு மஹல்லாக்களும் என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவே மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும். இனிமே மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை தான் எழுதும், ஆனா ஒரு நன்மையை செய்தால் 10 to 700 மடங்கு நன்மை எழுதப்படும். ஒரு தீமையை நினைத்தால் தீமை எழுதப்படாது, ஆனால் ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை எழுதப்படும். இதுதான் அந்த மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வலிமை. சமூகத்தில் பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், குழப்பங்கள், ஷைத்தானியம், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதுல இருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா நம்மிடத்தில் ஏற்படுகின்ற ப்ராப்ளம்ஸ் என்ன, நம்முடைய வருங்கால சந்ததிகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தீர்வுகளை கொண்டு வர முடியும். அப்ப இன்றைய கால 21ஆம் நூற்றாண்டுல நம்ம ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா, ஒன்று அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது
இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரியாம ஒரு சமூக எழுச்சியை நம்மளால ஏற்படுத்த முடியாது. முதலாவதாக நம்முடைய ஜெனரேஷன், வருங்கால சந்ததிகள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்னன்னா கல்ச்சரல் டிக்ளேர். நவீன கால மிக முக்கியமான ப்ராப்ளம் கல்ச்சரல் டிக்ளேர், கலாச்சார சீரியல். அவங்க பார்க்கிற படங்கள், நாடகங்கள், சீரியஸ், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், சோசியல் மீடியா, இது போன்ற இந்த கலாச்சார மாற்றத்துல அவங்களை அறிந்தோ அறியாமலோ இன்னைக்கு குழந்தைகளும் சரி, பெண்களும் சரி, நாமும் சரி அதில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை, பெண்களை மீட்டெடுக்காத வரை சமூக மாற்றம் ஏற்படுத்த முடியாது. எப்பவுமே சொல்யூஷனை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம். தீர்வுகளை, பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன தீர்வு என்ன? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆணுடைய கடமை என்ன? ஒரு அத்தாவுடைய கடமை என்ன? ஒரு அம்மாவுடைய கடமை என்ன? அப்படிங்கிறத நம்ம மெதுவா விளங்கிக்கிட்டோம்னா, புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து ஈஸியா சமூகத்தை மீட்டெடுத்தலாம். ரொம்ப ஆழமான இலகுவான ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். இப்ப நம்முடைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்ன? கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. இரண்டாவது ஒழுக்கம் சார்ந்த சீர்கேடு. படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பு குறைஞ்சிருச்சு. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு செலுத்துதல் குறைஞ்சிருச்சு. கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர், சேர்ந்து வாழ முடியாது. கோல்டு மெடலிஸ்ட், கல்வி PhD கோல்டு மெடலிஸ்ட். ஆனா குழந்தை எப்படி வளர்க்கணும்னு அத்தாவுக்கும் தெரியல, அம்மாவுக்கும் தெரியும். அப்ப ஒழுக்கம், அந்த அறம் எப்படி இன்னைக்கு இருக்குது? அந்த ஒழுக்கம் சார்ந்த வாழ்விகள் எப்படி இருக்குது? விட்டு கொடுத்து, அன்பு செலுத்தி, வார்த்தைகளை சரியான முறையில பயன்படுத்தி, குழந்தைகளை எப்படி கண்காணிச்சு எப்படி வளர்க்கணும் தெரியல நமக்கு. இப்ப நம்முடைய குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய இரண்டாவது ப்ராப்ளம் ஒழுக்கம் சார்ந்த ப்ராப்ளம். மூன்றாவது நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா உடலியல் சார்ந்த ப்ராப்ளம், பிசிக்கல் சேலஞ்சஸ், பிசிக்கல் டிக்ளைன்ஸ். மிகப்பெரிய பலகீனம் அடையும். ஹெல்த்தை பத்தி பெரிய அவேர்னஸ் நமக்கு இல்லவே இல்லை. 100 முஸ்லிம்கள்ல இந்தியாவுல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். 100 பேர்ல 36 பேர் நோயாளிகள். சிறு வயது மரணங்கள் அதிகரிக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, இஸ்லாமிய இந்தியாவுடைய கம்யூனிட்டி சிஸ்டத்துல ஒருத்தவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 18 ரூபாயில இருந்து 37 ரூபாய் வரைக்கும் மருத்துவத்துக்காக செலவு செய்யறாங்க. 100 ரூபாய் சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 37 ரூபாய் மருத்துவத்துக்கு போதுனா சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடையாது. ஆண்களுடைய ஸ்டெமினா குறையுது. குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஆற்றல்கள் ஆண்கள்டையும் குறையுது, பெண்கள்டையும் குறையுது. இப்ப எல்லா நிலையிலும் உடலியல் ரீதியாக நாங்க பாதிக்கப்படுறோம். அப்ப நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கும். 4வது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அடுத்த 10 வருஷத்துல ஆய்வு சொல்லுது 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிஸார்டர்னு ஒரு நோய் வரப்போகுது. உலகத்துல மிகப்பெரிய 3 மிகப்பெரிய நோயில முதலாவது பெரிய நோயே இந்த மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய் தான் சொல்றோம். மனநோய் தான் பைத்தியகாரத்தனமா இருக்கிறது இல்ல, கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, வாழ்க்கையின் மீது ஒரு இன்பம் இல்ல, மனைவியை நேசிக்கிறது இல்ல, மனைவி கணவனை நேசிக்கிறது இல்ல. விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலும் தான் இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அடிப்படை ஆணிவேர். இது 2 பேருக்குமே இன்னைக்கு இல்ல. மன அழுத்தம், வேகமாக வாழ்க்கையில போறோம், எங்க போறோம்னு தெரியல, பிஸியாவே இருக்கிறோம், எதையும் சாதிக்க முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய சமூகமாக மாறும். சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய சமூகமாக மாறும். இல்லையே ஜாலியா இருக்குன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணாரு. ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணாரு. மனைவி கணவரை பார்த்து சொல்றாங்க. குழந்தைகள் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்றோம். வீட்டுக்கு வந்தா ஒரே பெட்டில படுக்கிறோம், கணவனும் மனைவியை படுக்கிறாங்க. கணவன் இங்கிட்டு திரும்பி போன் பாக்குறாரு, மனைவி போன் பாக்குறாங்க. குழந்தை நடுவுல தனியா படுது, அது ஒரு போன் பாக்கு. இப்ப எல்லா நிலையிலையுமே மன அழுத்தத்துக்கு உட்பட்ட சமூகமாக நாங்க மாறுவோம். இப்ப இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு விளங்கிட்டா இதுக்கான தீர்வுகள் என்ன? இப்ப நவீன காலத்துல நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்ம குழந்தைகள் தான். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குவதுதான் நம்ம செய்யக்கூடிய சேவைகள்லயே உச்சகட்டமான சேவை. சில பேர் மருத்துவ உதவி செய்வாங்க, சில பேர் கல்வி உதவி செய்வாங்க, பலதரப்பட்ட சேவைகள் நடக்குது சமூகத்துல.
எல்லா சேவைகளை விட மிக முக்கியமான சேவை அடுத்த ஜெனரேஷனை எப்படி உருவாக்குறோம், என்ன மனநிலைகள்ல உருவாக்குறோம், என்ன இலக்குகளோட உருவாக்குறோம். அதை விளங்காம, அதை புரிந்து கொள்ளாம சமூக மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது. கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகித்த சமூகம் இன்னைக்கு மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்திலையும் பின்தங்கிட்டோம், வீழ்ச்சி அடைகிற, பலகீனப்படாது. இப்ப நாம என்ன செய்யணும்? இப்ப நம்ம ஜெனரேஷனை நவீன கால சூழ்நிலையில நம்முடைய குழந்தைகளை ட்ரக்ஸ் அதிகமாயிருச்சு, உணவு அசிங்கமான படங்கள் சர்வசாதாரணமாயிருச்சு. இதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா எங்களுக்கு சில வழிமுறைகளை பெற்றோர்களுக்கு நம்ம பாடமாக நடத்தணும். ஒவ்வொரு மகல்லாக்களும் இதை பத்தி யோசிக்கணும். ஒவ்வொரு மகல்லாக்களும் அந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய பெண்கள், வாலிபர்கள், குடும்பங்களை எப்படி வலிமையாக மாற்றணும்ங்கிறத திட்டமிடணும். தியாகம் செய்யாம, அர்ப்பணிக்காம ஒரு சமூக மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியாது. அந்த 4 விதமான ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமூகம் இதை எப்படி தீர்வு கொண்டு வர்றது, என்ன மாதிரி தீர்வு கொண்டு வரணும்? சிம்பிளா, குழந்தைகள் எப்பயுமே 4 வகையாக இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைங்க 4 வகையான குழந்தைகளாக இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பெற்றோர்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அந்த குழந்தைகளை சீர்படுத்துறதுக்கு வாய்ப்புகள். ஒன்று, முதல் வகையான குழந்தை இருக்கும், நம்ம சொன்ன உடனே கேட்டுக்குவாங்க, இது ஒரு வகையான குழந்தைகள். நம்ம பேசின உடனே அத்தா அப்படி போகாத, போக மாட்டாங்க. புக் எடுத்து படிப்பாங்க, குரான் எடுத்து ஓதுவாங்க, செப்பலை நேரம் அடிக்க வைப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து செய்வாங்க. இது ஒரு சில குழந்தைகள் என்ன சொல்றதும் உடனே செய்வாங்க. 2வது வகை குழந்தைகள் இருப்பாங்க, நம்ம ஒரு தடவை சொன்னா 10 தடவை சொல்லணும், சில நேரங்கள்ல 50 தடவை சொல்லணும். நம்ம கோவப்பட்ட போறோம், எரிச்சல் அடைஞ்சிருக்கோம், அந்த நிதானம் நமக்கு இல்லை, அத்தாவுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை. 2வது வகை குழந்தை ஒரு தடவை சொன்னா 10 தடவை 20 தடவை சொல்லணும். இது 2வது வகை குழந்தை. 3வது வகை குழந்தை இருக்குது, நம்ம என்ன சொன்னாலும் அமைதியா தான் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இருந்து வார்த்தையை நீங்க வாங்க முடியாது. ஏன்பா அப்படி பண்ற? அமைதியா இருக்கும். சாப்பிட்டியா, ஹோம்வொர்க் பண்ணியா, யார் என்ன கேட்டாலும் வாயை திறக்கிறது ரொம்ப கஷ்டம். 4வது வகை குழந்தைகள் இருப்பாங்க, கொஞ்சம் அடங்குடிப்பாங்க, ஆட்டிடியூட் காட்டுவாங்க, முறைச்சு பார்ப்பாங்க, அடம்பிடிப்பாங்க, பிறகு ஊடுவாங்க, கத்துவாங்க, கோவப்படுவாங்க, அரகண்டா நம்ம நடந்துக்குவாங்க. இது ஒரு வகையான குழந்தைகள். இந்த 4 குழந்தைகள்ல என் குழந்தை எந்த வகை குழந்தை அப்படிங்கறத ஒரு பேரண்ட் கண்டுபிடிக்க. பேரண்டிங் இஸ் an art. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரும் கலை. என் புள்ள கெட்டு போச்சு, 13 வயசுக்கு மேல என் புள்ள கெட்டு போச்சுன்னு சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை, மீட்டெடுக்க முடியாது. குழந்தைகளை ஆரம்பத்துல இருந்து எப்படி உருவாக்கணும், குழந்தைகளை எந்த பக்குவ நிலையில உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மகள்களும் பேரண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு தனி வகுப்புகள் நடத்தணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வகுப்பை நடத்தியே தீரணும். இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன் வலிமையாகணும், உருவாகணும், கட்டமைக்கப்படணும் அப்படின்னு இருந்தா நாம் நம்முடைய பெண்களுக்கு வருங்கால சமுதாயத்தை எப்படி உருவாக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறோம். இன்னைக்கு நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நாடார் சமூகம்னா தொட்டார் தீட்டு, பார்த்தார் தீட்டு, அவங்க சிறுக்கு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, அந்த பெண்கள் மேலாடை போடக்கூடாது, அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில 50% நாடார் சமூகம். சிவநாடார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலேயே அதிகம் டொனேஷன் கொடுக்கிறவங்க தான் சிவநாடார். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உங்களுக்கு தான் 1790 இருந்து முயற்சி செய்யலாம். இன்னைக்கு சமூகத்தினுடைய உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மீட்டிங் அவங்க கலந்துருக்காங்க. இது மாதிரி ஒரு அரங்கம் ஃபேமிலி டெவலப்மெண்ட் பத்தி நான் பேசுறேன். அவங்க நாடார் சமூகத்தினுடைய எல்லா பிசினஸ் மேன் கல்வியாளமா வந்திருக்காங்க. அப்போ ஒரு நபர் என் பக்கத்துல வந்து சரவணகுமார் அவர் ஆக்சுவலா ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அவன் சமூகத்தை பத்தி. நான் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுறேன். பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டார், அஹ்மத், எங்க சமூகம் எப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்து காரணம் என்ன தெரியுமா கேட்பான். நான் சொன்னேன், பிரதர் சொல்லுங்க, எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தமிழகத்துல மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, கல்லூரிகள் நடத்துறாங்க, மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, பேங்க் நடத்துறாங்க, அவ்வளவு பெரிய கட்டமைப்பு. இப்ப நான் சொன்னேன், சொல்லுங்க பிரதர் எப்படி? சொன்னாரு, எங்க சமூகத்துல 40 வருஷமா எங்க சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் எங்க தாய்மார்கள் தான். அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு எங்களை எழுப்பி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எங்களை படிக்க சொல்லுவாங்க. பக்கத்துல உட்கார
நாங்க படிப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போனோம், சமைச்சு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அவங்க வேலைக்கு போவோம், கல் உடைப்பாங்க. எங்க அம்மா கல் உடைச்சுதான் என்னை உருவாக்குனாங்க. அம்மாவுடைய போட்டோ கல் உடைச்சுதான் எங்க அம்மா எங்களை உருவாக்குனாங்க, படிக்க வச்சாங்க. ஒரு பெண் சமூகத்தினுடைய அச்சாணிகள். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு சமூகத்தினுடைய முதல் வீடுதான் முதல் பல்கலைக்கழகம். நம்முடைய வீடுதான் நம்முடைய குழந்தைகளுடைய முதல் சோசியல் இம்பாக்ஷன். நாம நம்முடைய சமூகத்தை பத்தி வருத்தப்படுறோம். பெண்கள் இப்படி ஆயிட்டாங்க, ஆண்கள் ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத ஆழமா யோசிக்கணுங்கிற, அதை பத்தி திங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன முடிவுகள் எடுக்கிறோம், அதுக்கு என்ன பயிற்சிகள் எடுக்கிறோம். வெறுமன கவலைப்பட்டு போயிட்டா இந்த மாற்றம் ஏற்படாது. கவலையோடு சேர்ந்த செயல் திட்டங்கள் வேணும், கவலையோடு சேர்ந்த பயிற்சிகள் வேணும், கவலையோடு சேர்ந்த முயற்சிகள் வேணும், கவலையோடு சேர்ந்த நீண்ட இலக்குகள் வேணும். அததான் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். எல்லாம் மாற்ற முடியாது. கவலைப்படுவோம். கவலைக்கான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். கவலைக்கான கூலியை அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கிறான். நம்மளால செயல் திட்டங்கள் என்ன? அவனுடைய குழந்தைகள் 4 வகை குழந்தைகள்ல என் குழந்தை எந்த வகை கண்டுபிடிக்கிறது. இது 2வது பகுதி. 3வது பகுதி, நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்முடைய குழந்தைகளை எப்படி நடந்துக்கணும், என்ன மனநிலைகள்ல நம்ம நடந்துக்கணும். மிக முக்கியமான பகுதி. குழந்தை வளர்க்கும் போது சில ஸ்டேஜஸ் இருக்கு. அதை ஒரு ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் விளங்கிக்கிட்டா என்ன செய்யணும் நான் சொல்லுவேன். குழந்தைகளுடைய ஸ்டேஜ் 4 வகையா பிரிக்கிறாங்க உளவியல். குழந்தை வளர்ப்புல குழந்தைகளை உருவாக்கும் போது நவீன கால இன்றைய சிந்தனையில நம்ம குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே வலிமையான ஈமான், ஒழுக்கமான வாழ்வியல், ஆளுமையான கல்வி, சமூக பொறுப்புள்ள சமுதாயம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 4 மனநிலைகளையும் குழந்தைகளை உருவாக்கணும். இது நம்முடைய இலக்காக இருக்கணும். அப்படி இலக்காக இருக்கணும்னா எப்படி குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை என்ன மனநிலைகள்ல ஒரு தாயும் தகவலும் உருவாக்கணும்னா, ஒன்று வலிமையான ஈமான கொடுக்கணும். ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய உணர்வில்லாத கல்வி, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் அது ஆற்றலாக மாறாது, உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சு, என்னதான் நீங்க மாங்குன்னு படிக்க வச்சு எவ்வளவு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பி எவ்வளவு பெரிய வலிமையான மாணவராக உருவாக்கினாலும் அவங்களுக்கு அடிப்படை ஈமான் கொடுக்கப்படல அப்படின்னு சொன்னா சமூகம் ஒருபோதும் எழுச்சியை நோக்கி நகராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. இன்னைக்குள்ள சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, ஷைத்தானியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு நமக்கு தேவைன்னா சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய முதல் பகுதி வலிமையான ஈமான், அல்லாஹுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, நபியினுடைய முஹப்பத், இமாம்களுடைய தொடர்பு. இதை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகம் கட்டமைக்கப்படுமே தவிர கல்வி தேவை, பொருளாதாரம் தேவை, சமுதாய கட்டமைப்புகள் தேவை, அதிகாரம் தேவை. ஆனா that is not objective. What is the objective? ஈமான் is the objective. இதை புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு கடந்த 300 வருஷமா பின்தங்கி போயிருக்கோம் இஸ்லாமிய சமூகம் அப்படின்னா, நம்ம பேலன்ஸை இழக்கிறோம். நீ படிச்ச மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க, மாஷா அல்லாஹ். பேலன்ஸை இழக்கிறோம். பேலன்ஸ். இந்த இஸ்லாம் இஸ் a balancing system. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சமநிலை கோட்பாட்டு மார்க்கம். சமநிலை கோட்பாடு. சமநிலையை நம்ம இழக்கும் போது பலகீனம் அடைகிறோம். கடந்த 300 வருஷமா நம்ம தோத்து போனது காரணம் என்னன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய நாம சமூகத்தை பத்தி கவலைப்படுறது. சமூகத்துக்குள்ள போய் போராட்டங்கள், அரசியல் களங்களுக்கு போறவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகுது. பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகணும், டெவலப் ஆகணும், நினைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு போகக்கூடியவங்க பிள்ளைங்களை அடுத்த ஜெனரேஷன் கல்வியில உருவாக்கணும். இன்னைக்கு கல்வியை கொடுக்கணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், எல்லா பேரண்ட்டும் விரும்புறாங்க. ஆனா அடிப்படை வீண் போச்சாடி சமநிலை இழக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமநிலையான மார்க்கம். இதுல ஆன்மீகமும் இருக்கும், சமூகமும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும், கல்வியும் இருக்கும். ஒரு மரம் இருக்குன்னா இந்த மரத்தினுடைய வேர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்தினுடைய ஸ்டெம், தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய பிரான்சஸ், கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். இது பயம் கிடையாது, திருமணம் சொல்றேன். இது பயம், இது ஒரு ஐடியாலஜி. நான் ஒரு கருத்தியலை ஷேர் பண்றேன். உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு பாடம் இருக்கு.
இல்முன் நஃபியால். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும். டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரும். இப்ப நான் உள்ளத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க உள்ளத்துல கேட்டா மட்டும்தான் நீங்க போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்க வெறுமனே இன்ஃபர்மேஷனா காதுல கேட்டு போயிட்டீங்கன்னா செய்ய முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன் கர், தில் சே தேக் கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். அதனால நான் பேசக்கூடிய இந்த கருத்துக்களை, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தயவு செய்து ஆழமா உள்ளத்துல கேட்கணும். எல்லாத்துக்கும் கவலை இருக்குது, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ பத்தி யோசிக்கணும். அவனுடைய கவலை எப்படின்னா, பேப்பர் படிக்கும் போது கவலை வரும், பேப்பர் முடிச்சோடனே கவலை போயிடும். எங்கேயாவது டீ கடையில டீ குடிக்கும் போது பேசுவோம், சமூகத்துல அப்படியா இருந்துச்சு, பெண்கள் இப்படி ஆகிட்டாங்க, டீ முடிச்சோடனே எல்லாம் மறந்து போகும். எங்கேயாவது பயான் நடந்தா பேசுவோம், பயான் முடிஞ்சு வெளியே போய் சாப்பிட்டோம்னா மறந்து போயிடும். அப்படி ஆயிடக்கூடாது. ஒரு சமூக மாற்றம் என்பது தொடர் பயணங்கள்ல தான் இருக்கு. நோ சாக்ரிஃபைஸ் நோ விக்டரி. இங்க தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்புகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தயவு செய்து குழந்தைகளை 4 மனநிலைகள்ல உருவாக்குங்க. பிரச்சனைகள் இருக்குது, இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா இந்த மனநிலைகள் கொடுக்கப்படணும், சிந்தனை மாற்றங்கள் கொடுக்கப்படணும். குழந்தைகளை அறிவாளிகளாக உருவாக்காதீர்கள், குழந்தைகளை சிந்தனைவாதிகளாக உருவாக்குங்க. The difference between secular and deen education. உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை அப்படி என்பது அது உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக உள்ளது. மார்க்கத்தினுடைய கல்வி முறை அப்படிங்கிறது இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடியது. இந்த ப்ரொடெக்டிங் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தை எப்படி பாதுகாக்கிறது? அதனால இந்த குழந்தை சமுதாயத்தை உருவாக்கும் போது, ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கும் போது நீங்க கொடுக்க வேண்டிய முதல் பகுதி வலிமையான ஈமான். 2வது ஒழுக்கமான வாழ்வியல், அசலாக்கான வாழ்வியல். ஒழுக்கம் 2 வகையா இருக்கு. ஒன்னு சுய கட்டுப்பாடு, இன்னொன்னு பொது கட்டுப்பாடு. பெண்கள் தயவு செய்து ஆழமாக கேளுங்க. வருங்கால சந்ததிகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். இதை நீங்க ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுக்கம் மிக முக்கியமானது. பாவங்கள் செய்யக்கூடிய சமூகத்தை வைத்து எழுச்சிகள் பண்ணவே முடியாது. பாவங்கள் செய்ய செய்ய நம்ம கோழைகளாக மாறி, குழந்தைகளுக்கு அன்பை கற்று, அரவணைப்பை கற்றுக் கொடுங்க. ஒரு அம்மா தன் அத்தாவை பார்த்து குழந்தைக்கு எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு அம்மாவுடைய கடமை, உங்க அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நமக்காக வேண்டி, அத்தாட்ட கண்ணியமா நடக்கும், அத்தாவுக்கு துவா செய்யும் அப்படின்னு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையினுடைய தன்னுடைய கணவரை பத்தி உயர்வான எண்ணங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதே போல ஒரு அத்தா தன் அம்மாவை தன் மனைவியை பத்தி குழந்தைகிட்ட பேசும்போது, அம்மா நமக்காக கஷ்டப்படுறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, அம்மாவை நம்ம கண்ணியமா வச்சுக்கணும், அம்மாட்ட அமைதியா பேசணும், அம்மாவை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு அத்தா தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தனி சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. இதை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். வலிமையான சமூகம் உருவாகணும்னா 2வது மனநிலை ஒழுக்கமான வாழ்வியல் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாது. 3வது ஆளுமையான கல்வி கொடுக்கப்படாது. கல்வியை கொண்டுதான் நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படும். வலிமையான கல்வி. உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. நிதானமாக, பொறுமையாக, அதிகாரத்துக்கு எப்படி வரணும், உரிமைகளை எப்படி அடையணும், நம்முடைய மாணவர்களை எப்படி வலிமையாக உருவாக்கணும், ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய காலத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய SC ST மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்க மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நிலையில எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணி 1979 ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. மண்டல் கமிஷன், மண்டல் கமிஷன். அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு எல்லாம் பெரிய விவாதம் நடக்குது. ரிசர்வேஷன் கொடுக்கணும், 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும். உயர் ஜாதி மக்கள் ஏற்றுக்கொள்ளல. பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறா. எத்தனை வருஷம்? 13 வருஷம். 1979 வந்த கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. 14 வருஷம் அந்த மக்கள் போராடி தன் உரிமைகளை அடைந்தாங்க. வலிமையான கல்வியை கொடுக்கணும் சமூகத்துக்கு. வலிமையான கல்வி கொடுக்கப்படும், ஆளுமையான கல்வி கொடுக்கப்படும், ஆய்வு சார்ந்த கல்வி கொடுக்கப்படும். இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் கமிஷன் போடப்பட்டுச்சு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2005-6 சச்சா கமிட்டி, திருப்பி 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி.
திரும்பி 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2012-13 மாதவ மேனன் கமிட்டி. இது 4 கமிஷன் வந்திருக்கு. நம்ம எத்தனை கமிஷன் படிச்சுட்டு வச்சு பாருங்க, வருஷம் ஆயிடுச்சு. சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒவ்வொரு மகன்லாக்களும் இந்த கமிஷன் பேசணும். இனிமேல் நமக்காக ஒரு கமிஷன் இங்க போட மாட்டாங்க. நம்ம மகன்லாக்கள், நம்முடைய ஊர்கள், நம்முடைய நம்மள திறன் சார்ந்த அறிவு சார்ந்த மக்கள், பொதுமக்கள் இணைந்து நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணுங்கிற நீண்ட இலக்கோடு பயணிக்க வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம். விட்டுறக்கூடாது. எவ்வளவு கெட்டு போயிட்டான், அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான், அவங்களை எப்படி மீட்டெடுக்கணும், அவங்களை எப்படி சரி செய்யணும், ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு டீம் யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிக்க 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 யோசிக்கதான் மாற்றங்கள், பேசதான் மாற்றங்கள் இருக்கும். அதனால 3வது வலிமையான ஆளுமையான கல்வியை, 4வது சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்கணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்குள்ள சூழ்நிலையில சமூக பொறுப்புள்ள, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டுடைய மண்ணுக்காக, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக பங்களிக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். What is our contribute to build the nation? இந்த நேஷனை பில்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய காலம். வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லா வாலிபர்கள் வகுப்புகள்ல சில பாடங்களை நான் எடுக்கிறேன். அதுல மிக முக்கியமாக வரலாற்றை சொல்லி, வரலாற்றை அறிந்தவர்கள் மட்டும்தான் வரலாற்றை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. மிகவும் பின்தங்கிய சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கும். வரலாறுகளை பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவருடைய பாடம் இன்னைக்கு பாட புத்தகத்தில் இல்லை. சுதந்திரம் வாங்கும் 1920 புத்தகமேக்க இந்தியாவில் வரும்போது காந்திக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவி இஸ்லாமிய சகோதரர். அந்த வரலாறு யாருக்குமே நம்ம இளைஞர்கள் தெரியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை இந்தியாவில உருவாக்கும் போது 27% முஸ்லிம் இளைஞர்கள் முன்வரிசையில் நின்னாங்க. இதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. பாவு சிதம்பரனார் சுதேசி இயக்கத்தை தமிழகத்துல உருவாக்கும் போது 8000 ஷேரையும் வாங்கி அவருக்கு கப்பல் வாங்கிய உதவியர் இஸ்லாமிய சகோதரர். இதை பத்தி யாரும் பேசாது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சமூக பொறுப்புகளை சொல்லிக் கொடுத்து, நமது நாடு, நமது மக்கள், நமது தேசம், நமது முன்னேற்றம் அப்படிங்கிற ஆழமான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு குழந்தைகளை உருவாக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை உள்ள மக்கள் எனக்கு தேவை. இது நமது மண் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கதான் அவங்க எங்க போக மாட்டாங்க, போதைக்கு போக மாட்டாங்க, அசிங்கமான படங்களுக்கு போக மாட்டாங்க, சோசியல் மீடியால மாட்ட மாட்டாங்க. வகுப்புகள் எடுக்கணும். பெற்றோர்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு சமூக சிந்தனை சார்ந்த வகுப்புகள் எடுக்கப்பட்டே தீரணும். ஒவ்வொரு மகள்நாட்களும் இதற்காக முயற்சிகள் செய்யணும். கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் செய்யறோம் அதை பத்தி யோசிக்கலாம். இறுதியாக இதெல்லாம் செயல்படுத்தணும்னா ஒரு தாயும் தகப்பனும் குழந்தைகளை சரியான முறையில உருவாக்கணும். இன்னைக்கு கால சூழ்நிலை குழந்தை வளர்ப்புல 4 ஸ்டேஜ் இருக்கு. சொல்லி முடிச்சுக்கிறேன். 4 விதமான ஸ்டேஜ். ஒன்று, குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள ஒரு பெற்றோர், ஒரு தாய் தகப்பன் குழந்தைகள் as a positive ரோல் மாடல் வளர்க்கணும். செஞ்சு காட்டி வளர்க்கணும். அம்மா எப்படி தொழுகிறாங்க, அம்மா எப்படி மக்கள் புர்கா போடுறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, தாதி எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க, அத்தா எப்படி தாடி வச்சிருக்காங்க, தொப்பி வச்சிருக்காங்க, சொல்லி உருவாங்க. பாசிட்டிவ் ரோல் மாடல். 7 வயதுல இருந்து 12 வயதுக்குள்ள ஒரு குழந்தைய அதிக மாஸ்டராக இருந்து பெற்றோர்கள் உருவாக்கணும். அதிக மாஸ்டர் கண்காணிக்கணும். எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க. அந்த வயதுல ஒரு பயம் கலந்த மரியாதை குழந்தைகளுக்கு. அப்ப ஒரு பாண்டிங்க பெற்றோர்கள் ஏற்படுத்தணும். குழந்தைகளுக்கு அதிகமா முத்தம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், தோல் மேல கை போடணும், பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், சாப்பாடு ஊட்டி போடணும். இதெல்லாம் அப்படி மெதுவா செய்யணும். பாண்டிங், இந்த பாண்டிங் ரொம்ப முக்கியம். 12 வயசுக்குள்ள. 13 வயதுல இருந்து 19 வயது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருக்கணும். நல்ல நண்பர்களாக நாங்க உங்களுக்கு கவலைப்படாது, நல்லா படி, அத்தா உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதெல்லாம் எனக்கு கொடுப்பான், நான் உனக்கு அத்தா உனக்கு அமானிதமான இருக்கிற, நீ என்ன வேணாலும் படி, நல்லா படி, வாழ்க்கையில பயப்படாது. நல்ல நண்பர்களாக இருந்து அவங்களுக்கு நேரம். 4வது பெரிய பாடம் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நேரம் இல்லாததுனால. 4வது ஸ்டேஜ் இருக்குது. அது 20வது வயதுல இருந்து 26வது வயது வரைக்கும் நல்ல பெற்றோர்கள் ஆலோசகர்களாக குழந்தைகள், நல்ல ஆலோசகர், அட்வைசரா.
இப்படி எல்லாம் இருந்துதான் ஒரு குழந்தை சமுதாயத்தை உருவாக்க முடியும். 10-11 வயசுல என் புள்ள கெட்டு போயிட்டான், 15 வயசுல அப்படி ஆயிருச்சு, இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லி திருத்த முடியாது. ஆரம்பத்தில இருந்தே அந்த மனநிலை, அந்த வளர்ச்சி முறை, அந்த பயிற்சி முறை பெற்றோர்கள் இருக்க இருக்க மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படும். அதான் தீர்வு நோக்கி தான் நான் நீங்க சொல்றேன். இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு 4 விதமான குவாலிபிகேஷன் வேணும். 4 விதமான குவாலிபிகேஷன். ஒன்று, மக்களிடத்துல அன்பாக பேசுங்க. அதிகாரமா பேசாதீங்க. வீடுகள் குழந்தைகள்கிட்ட, மனைவி கணவர்கிட்ட, கணவர் மனைவி அன்பாக பேசுங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ அடுத்தவங்களை குறை சொல்வதை கொண்டோ இந்த அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. அதுக்கு நல்ல முகத்து ஒன்றுதான் செய்யணும். மக்கள்கிட்ட அன்பாக மக்கள்கிட்ட சிரிச்சு பேசு. முகமலர்ந்தது. ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் நான் சொர்க்கத்துல இருக்கு. நபி சொல்றாங்க, மக்கள்கிட்ட சிரிச்சு பேசி கூட சொர்க்கத்துல இருக்கலாம். மக்கள்கிட்ட சிரிச்சு பேசு. சிரித்த முகமாக இருக்கு. சில நேரங்கள்ல ஆண்கள் வெளியில ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க, வீட்டுக்கு போனா ரொம்ப மூஞ்சி சுருங்கிது மனைவியை பார்க்கணும். அதே மாதிரிதான் பெண்களும். ஆண் வரும்போது அப்ப வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு கணவர் வந்தோடனே மூஞ்சி சுருங்கிது. இந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக, முன்மாதிரியான குடும்பமாக இருக்க முடியாது. அன்பாக பேசு, முகம் மலர்ந்தது. 2வது அக்செப்டன்ஸ், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகு. அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் ஜாப், அக்செப்ட் யுவர் சொசைட்டி, அக்செப்ட் யுவர் சில்ட்ரன்ஸ். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. கிடைக்காத ஒண்ணு, இல்லாத ஒண்ணு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு மன அழுத்தத்துக்கு உண்டாகி வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கொள்ளாது. எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு கொடுத்தது ஆகச் சிறந்தது யா அல்லாஹ், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்கிறார். 3வது குவாலிட்டி ஆட்டிடியூட்ஸ் என்னன்னா, மக்களை மன்னிச்சுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல மக்களை மன்னிச்சவங்க. அல்லாஹ் நம்மை நேசிப்பதை போல மக்களை நேசி. ஃபதஹ் மக்காவுக்கு முன்னாடி சரதாரத்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அண்ணன் நபிட்ட முசாஃபா பண்ணிட்டு நபி கேட்டாங்க, நீங்க ஹாலித் பின் வலீதுடைய அண்ணன் கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், நான் வலீத் பின் வலீத், நான் தான் ஹாலித் பின் வலீதுடைய அண்ணன் சொன்னார். உங்க தம்பியை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் நல்லதுதானே சொல்றேன், நான் தப்பு ஒண்ணு சொல்லலையே. உன் தம்பியை கேட்டதா சொன்னேன், தம்பி விசாரிச்சுதான் சொன்னேன். இந்த வலீதுடைய அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு தம்பிகிட்ட சொன்னாங்க, ஸல்லல்லாஹு உங்களை கேட்டாங்க சொன்னாங்க. ரசூல் கேட்டாங்க, ஒரு இன்ஸ்டர் ரசூல் என்ன கேட்டாங்களா? ஆமா உங்களை தான் கேட்டாங்க. ஹாலித் வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக, ஃபதஹ் மக்கால வந்தது எதிரியாக மட்டும் ரசூலை கொலை செய்ய வந்தவர். நபி கேட்கிறாங்க, உங்க தம்பி நல்லா இருக்காரா? அண்ணன் போய் வீட்டுக்கு போய் கேட்ட உடனே அழுதுகிட்டே வந்தார். யார் ரசூலல்லாஹ், இல்ல மன்னிச்சிருங்க யார் ரசூலல்லாஹ், இல்ல மன்னிச்சு கையை கொடுத்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. குடும்பத்துல மன்னிப்பால் வாழ்க்கையை வெளிப்படுத்துங்க. குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க. சூரத்துல் யாசீன் பெற்றோர்களுக்கு அழைக்கிட்டு சொல்லுங்க. சூரத்துல் யாசீன் அல்லாஹ் சொல்றாங்க, தூதிர கௌமமா உந்திர ஆபாவு பகுமாஃபில். உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் புறக்கணித்து வாழ்ந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? லகத் ஹக்கல் கவுலு வலா அக்ஸரிஹும் ஃபஹும் லா யுமினூன். ஈமானே கிடைக்காம போயிருந்தான். தயவு செய்து பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நல்ல தொடர்பு. ஒரு பெற்றோருடைய துவா அல்லாஹ்ட்ட அப்படியே கபூல் செய்யணும். ஜுல்ஃபிகார் சாஹிப் சமீபத்தில் ஒரு ஸ்பீச் நான் கேட்டேன், ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, என்னுடைய இந்த இடத்துக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவங்க, நக்ஷபந்தி தரீகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஷேக் அவங்க. சொல்றாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்தது என் அறிவை கொண்டோ, என் எளிமை கொண்டோ, என்னுடைய திறமைகளை கொண்டோ இல்ல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு சொல்றாங்க. எங்க அம்மாவுடைய துவா. தஹஜ்ஜுத் நேரத்துல எங்க அம்மா, எங்க வீட்டுல 7 பிள்ளைங்க, எங்க அம்மா தஹஜ்ஜுத் நேரத்துல எந்திரிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. நாங்க பக்கத்துல படுத்தே இருப்போம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மா என் பேர் எப்ப சொல்லுவாங்கன்னு சொல்லி. எங்க அம்மா என் பேர் சொல்லுவாங்க, எதிர்த்து எங்க மண்ணில் படிச்சுருவாங்க. போயிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எதுவெல்லாம் எங்க அம்மா தஹஜ்ஜுத்ல எனக்கு கேட்டாங்களோ அதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. குழந்தைகளுக்கு நிறைய துவா செய்யுங்க. குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யுங்க. பேர் சொல்லி துவா செய்யுங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு. 4வது சுயநலம் இல்லாமல் பொது நலமாக.
எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதை கூட ஒரு பொருளாதார பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, சமூக பிரச்சனையோ கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஷைத்தானியத்திற்கும் இன்சானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இந்த போராட்ட களத்துல நம்ம ஜெயிக்கணும்னா மக்களை அல்லாஹோடு குர்ஆனோடு இணைக்கக்கூடிய பணியை தொடர்படியாக செய்து கொண்டே இருக்கணும். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படவும் கூடாது. இந்த உலகத்தின் இன்பங்கள்ல மூழ்கிடக்கூடாது, இந்த உலகத்தின் அதிகாரங்களை பார்த்து பயப்படக்கூடாது. யாரையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப ஆழமா நம்ம யோசிச்சோம். நம்மள்ட்ட அல்லாஹ் இருக்கலாம், நம்மள்ட்ட நபி இருக்கிறாங்க, நம்மள்ட்ட குர்ஆன் இருக்குது. இவ்வளவும் இருந்தும் நம்ம ஏன் பலகீனமா இருக்கோம்னா எதையுமே நம்ம பின்பற்றாம இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில நேரம் கொடுங்க, குடும்பங்களோட உட்கார்ந்து பேசுங்க, எப்படி ஈமான ஷரியத்தை வாழ்க்கையில அமல்படுத்தலாம்னு யோசிங்க. கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து நிறைய யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கா, நான் நேர்மையா இருக்கலாம், மனைவியில அன்பா இருக்கலாம், என் குழந்தைகளை சரிவர வளர்க்கிறானா, இப்படி ஒரு சிந்தனை மாற்றம் நம்மள்ட்ட ஏற்பட்டாவே நம்ம குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருவான். நிறைய துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் துவா செய்யறேன். ஜஸாக்கும் அல்லாஹ். அற்புதமான நிகழ்வு மாஷா அல்லாஹ். நல்லா முயற்சி. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்யும். ஜஸாக்கும் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவங்க தான் பேசின சரியில்லை மொழி எசர்த்தவங்க. ஏதோ கூட்ட வந்தோம் போனோம்னு இருக்கிறக்கூடாது. YMCA பஸ்தினுடைய நிர்வாகி கண்ணியத்திற்குரிய முஜீபுர் ரஹ்மான் ராஜா அவர்கள், அதே போல அட்வொகேட் ஷாஜஹான் அவர்களுக்கு வருகைத்திருக்கிறாங்க, இமாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது மென்மேல் நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதான் கல்வி செய்வானாக. ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி 1890 நாடார சமூகம் ஒரு ஆலோசனை பண்ணிச்சு, முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய சமூகம் மாஷாஅல்லாஹ் பெரும் வியாபாரிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம 2025 நம்ம யோசிக்கணும். இப்ப ஹசரத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், ஒரு மஷூரா இப்ப இல்ல, வேற ஒரு டைம் ஒதுக்கி YMCA மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், டி நகர் நிர்வாகிகள், அதே மாதிரி தலைவர்கள், மதரசா நிர்வாகம் இல்லாதவங்க, அதே மாதிரி முக்கியமான வியாபாரிகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். எத்தனையோ ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம YMCA நிறைய பேர் 3 பேர் உணவுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப 3 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு 15 குடும்பம் இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு கடந்த 7 வருஷம் உணவு போயிட்டு இருக்குது. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவங்க பிள்ளை எப்படி படிக்க வைப்பாங்க, அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போவாங்க? அதனால ஹசரத் இருக்கிறாங்களா, அவங்க பெரிய ஒரு புரட்சியை செய்யிட்டு இருக்கிறாங்க. இந்த பொருளாதார செய்யலாம் அவங்கள மாதிரி வியாபாரிகளை கூப்பிட்டு பேசுனதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி 2800 ஏழை குடும்பங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்க இப்படி நல்ல முறை வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சாதிக்கலாம். கொஞ்சம் தயவு செய்து ஒழுங்கா போகணும்னு இருந்தாங்க. நம்ம வேற ஒரு டயத்தை ஒதுக்கி ஹசரத் அவங்களை கூப்பிட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம எப்படி கொண்டு போகலாம். இளைய சமுதாயம் இந்த வாலிபர்களுக்காக வேண்டிய ஒரு 8 வார கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுல புத்தகங்கள் 5 வகையான டாபிக்ல 8 வாரம் ஒவ்வொரு சனி ஞாயிறு 2 மணி நேரம் ஒதுக்கணும் அந்த பிள்ளைங்க. காரணம் அது அல்லாஹோடு இணைக்கணும். இன்னைக்கு ஆன்மீகத்துல ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொருளாதாரங்கள் ஆன்மீகத்துல குறைவா இருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸா போகணும்ன்ற கருத்தையெல்லாம் சொன்னாங்க. இதை நம்ம கேட்டுட்டு போறது நோக்கம் அல்ல. இன்ஷால்லா அடுத்தடுத்த கட்டத்துல இன்ஷால்லா அவங்களை வர வச்சு அடுத்து நம்ம நல்ல சிறப்பான முறையில் கொண்டு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் பெரிய துறை சேவக்கம் ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை ஷாகுல் ஹமீத் ஹசரத் அவர்கள் நம்ம காஷிப் உதாவுல 7வது தடவை ஓதும் பொழுது ஹசரத் அவங்க 6வது தடவை ஓதி கொண்டிருந்தாங்க. ஹரி ஹாஃபிஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். காஷிப் உதாவுல 7வது ஓதும் பொழுது ஷாவுல் 6வது ஓதிட்டு இருந்தாங்க. அந்த ஓசாக்க வேண்டி சில மாணவர்கள் போவாங்க. அந்த அடிப்படை அசந்து போயிருக்கிறாங்க. அங்கு கிறிஸ்டின்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த நேரத்திலேயே போன காலகட்டத்திலேயே அவங்க கிறிஸ்டின்களை இது விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கணியத்திற்குரிய ஹலீல் முனீர் அவர்களுக்கு
காலகாட்சி அவர்கள் சாமியை பற்றி துரோகப்படுத்துவார். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய ஷாவுல் செலுத்தவங்க 13 வருஷமாக ஆவல் இல்பானியா மதரசாவில பேராசிரியராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப ருஷவாக்கம் இமாமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 225 வாரம் தப்சீர் நடத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ் கிருபையினால. அல்லாஹ் அவங்களுடைய